தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு விவசாயிகள் மத்தியில் இருக்கும் வரவேற்பையும் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளையும் விரிவாக பார்க்கலாம். கொப்பரை தேங்காய்க்கான விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற தென்னை விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை அரசின் நேரடி கொப்பரை தேங்காய் கொள்முதல் திட்டத்தின் மூலம் நிறைவேறியுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அரசின் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. கொப்பரை தேங்காய் விற்பனை செய்யும் விவசாயி சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் அடையாள அட்டைகளை பெற்று விற்பனை சங்கத்தில் பதிவு செய்து கொப்பரைகளை வழங்கலாம். விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அந்த அடையாள அட்டைகள் வேளாண்மை துறையின் உதவி இயக்குனர் அனைத்து அலுவலகங்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. அங்கே அந்த அட்டையை அவர்கள் பெற்று அந்த அட்டையை பூர்த்தி செய்து உரிய அலுவலர்களிடம் சான்றிதழ் பெற்றால் போதுமானது. அந்த அட்டையிலேயே அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. தென்னை விவசாயிகளிடமிருந்து ஆலை கொப்பரை 1 கிலோ 59 ரூபாய் 50 காசு எனவும், முழு கொப்பரை 1 கிலோ 62 ரூபாய் 40 காசு எனவும் கொள்முதல் செய்யப்படுகிறது. கொப்பரை தேங்காயை இருப்பு வைக்கும் முன்பாக ஈரப்பத அளவு பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் பூஞ்சை தாக்குதலை தடுக்க முடியும் என்கின்றனர் அதிகாரிகள். சேமிப்புக்காக வைக்கும் பொழுது ஒரு கொப்பரையில 6% மேல மாய்ச்சர் இருந்தால், ஈரப்பதம் இருந்தால், அது பாத்தீங்கன்னா நீங்க குடோன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும் பொழுது அதுல பூஞ்சானம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பூஞ்சானம் இதாகும் பொழுது எல்லா கொப்பரைகளையுமே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்க 1 மாசத்துக்கு சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது எல்லா கொப்பரையிலுமே பாதித்து அது அதோட தரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசின் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்களை தென்னை விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இது ஆரம்பிச்சது ரொம்ப நல்ல திட்டம். இப்போ துவங்கின உடனே பக்கத்தாப்புல தனியார் ஒரு 3 ரூபா விலையை ஏற்றிருக்காங்க. இது போல போட்டியாளர் இல்லாதனால விவசாயிகளுக்கு பாதிப்பு இருந்தது. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த திட்டம் இன்னைக்கு துவங்கியிருக்கு. பாராட்ட வேண்டியது. ரொம்ப நல்லது. அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அரசின் இத்திட்டத்திற்கு வரவேற்பு இருந்தாலும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. தென்னை பாதிக்கிறதுனா அந்த வண்டு, மூக்கு வண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டு கண்ட்ரோல் படுத்தணும். அதுக்கு ஏதாவது மருந்து தெளிவா இயற்கை பயன்படுத்தி ஒரு தெளிவான மருந்து பண்ணி கொடுக்கணும். கொள்முதல் ரேட் ஏற்றி வரணும். விவசாய கூலிகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் விவசாயத்தை தென்னை இது பண்ண முடியல. அந்த உரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. எங்களுக்குலாம் தென்னை வைக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொப்பரை கொள்முதல் நிலையம் தொடங்கி இருக்கிறாங்க. இது வரவேற்கக்கூடியதுதான். மீண்டும் புதுப்பிச்சதுக்கு நன்றி தான். மீண்டும் இது காசோலை இது மாதிரி ஆன்லைனில் சேர்க்கும் போது மக்களுக்கு அது தாமதமாகும். அது அப்பயே அவங்கள்ட்ட காசை கொடுத்தா அது பயனா இருக்குன்னு என்னுடைய கருத்து. தென்னை விவசாயி அந்த அட்டை வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. வியோடு போய் வாங்குறது, மற்ற ஆபீஸ்ல போய் வாங்குறதுக்கு யாருக்குமே இன்னும் புரியலது. அது அரசு எளிமைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே பயன்பெறுவாங்க. கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு லாபம் கிடைத்தாலும் தேவையான வழிகாட்டுதல்களையும் அரசு வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. கொப்பரை தேங்காய்க்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது கூடுதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக சார்பில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசின் சார்பில் கொப்பரை தேங்காய்க்கான ஆதார விலையை அதிகப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6 மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ள இந்த விற்பனையை வரும் காலங்களில் அதிகப்படியாக விற்பனையை கூடுதல் செய்ய வேண்டும் என்றும், மேலும் தென்னை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறுகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.